4ஆம் அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, அதோட்டு உங்களுக்கு டைம் சரியில்லை. என்னப்பா 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிறீங்க, 4ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா உடனே அஷ்டமத்து சனி வந்துருக்கு. இவங்க எங்கெங்கே இடைவெளி கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் திணிச்சு நம்ம இது ஒரு மனநிலை போக்கு தான். இந்த ஜோதிடரோட மனநிலை இப்படி தான் இருக்குது. இவங்க ஒரு பொதுவாக இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் இவங்களுக்கு பதில்களும் பொருத்தம் இருக்கான இல்லை. இவங்க கேட்கவும் தெரியலை. நான் ஒரு ஜோதிடர், நான் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்து நான் கேட்டேன்னா, நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு இப்போதுக்கு நான் ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன், நான் ஒரு லோன் போட்டால் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும், எனக்கு அடுத்த வருஷம் வீடு கட்டலாமா, இல்லை இப்போயே நான் ஸ்டார்ட் பண்ணி எதுவும் வாங்கி வைக்கலாமா, இல்லை இடம் எனக்கு சொந்த இடம் இருக்குது, இதுக்கு நான் பிளான் பண்ணலாமா, இந்த பணம் நான் ஒரு கடையிலேருந்து நான் எடுக்கலை, என் முதல்லேருந்து நான் ஒரு தொழில் போட்டிருக்கேன், அந்த கடையிலேருந்து பணம் இல்லை, இந்த இப்போ வீட்டுக்குன்னு சேர்த்து வச்ச பணம் தனியாக இருக்குது, நகை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நான் வைக்க முடியும், ஒரு 11 லட்ச ரூபா என்கிட்ட கையில் இருக்குது, நான் ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு வீடு கட்டலாமான்னு ஒரு திட்டமிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்னா, இல்லை சார் உங்கள்கிட்ட 4ஆம் அதிபதி இப்போ நல்லா இல்லை, நீங்கள் வேணால் ஒரு இடமா வாங்குங்க. நான் கேட்ட கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஜோதிடரோட பதில் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு வீடு கட்டணும், எப்போ கட்டலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூப்பராக இருக்குது, வீடு கட்டுங்க. இருக்கிற முதலெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 1 வருஷம் 2 வருஷம் எடுத்து வீட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டிவிட்டோம்னா முதல்ல எங்கே போகிறது. அப்புறம் எனக்கு இந்த வீடு கட்டினது கண் திருஷ்டி எனக்கு கண் திருஷ்டியெல்லாம் வரல, நீ முதல்ல மாதிரி நீ உருவி விட்டா எல்லாத்தையும், முதல்ல வாயில் போன மாதிரி அந்த பில்டிங் வாங்கிக்கிட்டே தானே இருக்கும் இடம்.